ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மல்லிகடை பூனா. எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா பணம்ன்ற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மனுஷனை வந்து அப்படியே ஆட்டி படைக்குதுங்க. அப்படியே வந்து பணம் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்களை பார்த்தா ஒரு மாதிரியும் இந்த உலகம் பார்க்குது. இந்த உலகன்றது யார்? நம்ம தான் அடுத்தவங்களை பார்க்குறோம். ஆனால் நான் யாரையும் பணம் இல்லாதவங்களை வந்து ரொம்ப கேவலமாக நினைக்கிறதே கிடையாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன். நான் நினைக்கிறதே என்னோடய பழக்க வழக்கம்லாம் அவங்கள தாண்டி அவங்கக்கிட்ட தான் இருக்கும். பெரிய வசதி அவங்கக்கிட்ட இருக்காது. ஆனால் நான் வந்து ஏன்னா நான் அந்த சின்ன வயசுலேருந்து அந்த அவமானத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சதுனால எனக்கு வந்து இந்த பெரிய ஆளுங்களை பார்த்தாலே கொஞ்சம் அலர்ஜின்ற மாதிரி இருக்கும். நான் ஒதுங்கி தான் ஒரு ஸ்டெப்பு நிற்பேன். ஆனால் நிறைய பேர் அப்படி கிடையாது. என்னவோ கீழே ஏழ்மையானவங்களை பார்த்தா ஒரு பெரிய கேவலமான ஆள் மாரி அப்படி நடந்துக்கிறாங்க நிறைய விஷயத்தில். நான் அதெல்லாம் சொன்னால் பெரிய கதையாக போவோம். ஸோ அதனால் அந்த வாழ்க்கைக்கு பணம் தேவை தான். அந்த பணத்தை வந்து ஆனால் நேர்மையாக சம்பாதிப்பேன். நேர்மையாக சம்பாதிக்கிறது எதுனா நம்ம படுத்தா நம்மளுக்கு தூக்கம் வரணும், நம்மளை பிடிக்கணும். இந்த காசு நான் சம்பாரிச்ச மளிகை கடையில் ஒரு 10 பேர் ஒரு அரிசி மூட்டை வாங்கிப்பேன், அதில் ஒரு 1000 ரூபா கிடச்சிது. அந்த ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு போதும். நான் வந்து வேறு எதுனா பீடி விற்கிறது, சிகரெட் விற்கிறது, பாக்கு விற்கிறது இதெல்லாம் தப்பு நான் சொல்ல வரலைங்க. ஆனால் அது ஒரு உடம்புக்கு வந்து ஒரு கெடுதல். நம்மளால் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அந்த மனவேதனை நம்மளுக்குன்றது நான் வந்து அந்த தொழில் பண்ணுறதே கிடையாது. நான் கண்டிப்பாக பாக்கு சிகரெட் பீடிலாம் விற்றுந்தேன்னா நான் எங்கேயோ எத்தனோ கோடீஸ்வரனா கூட ஆயிருக்கேன். எனக்கு நிறைய பேர் அந்த ஐடியா கொடுத்தாங்க. ஆனால் அதனால் அந்த தவறான ஐடியா நான் வந்து ஃபாலோ பண்ணேன். எனக்கு போதும்ப்பா, இதில் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் 1000 ரூபா சம்பாரிச்சேன்னா அந்த 1000 ரூபாய் வச்சு நான் சந்தோஷமாக வாழ்ந்து முடியும். 2000 ரூபாய்க்கு போட்டாலும் துணி தாங்க, இந்த துணி 400 ரூபா தான். பட் இதை போட்டாலுமே எனக்கு வந்து நான் வந்து ஒரு ராணி மாரி ஏஞ்சல் மாரி எனக்கு தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதுக்காக நான் 2000 3000 துணி எடுக்கணும்னா அப்போ நான் எவ்வளோ சம்பாதிக்கணும்? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு நம்ம ஹாப்பினஸாக இருக்கிற அளவுக்கு பணம் சம்பாரிச்சா போதும். ஸோ அதுக்கு தான் நான் வழி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக என்னால் க்ரோத் பண்ண முடியலனா கூட, ஆனால் கண்டிப்பாக நம்ம உழைப்பு அறிவும் சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ அதுக்கு தான் நான் இவ்வளோ டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ என் வீடியோ ரெகுலராக பாருங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து